Hello everyone, welcome to Exam Edge YouTube channel. So, இன்னைக்கு காலையில நம்ம என்ன பார்த்திருந்தோம், ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிளோடைய நம்ம பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திருந்தோம்ல. இப்போ அதனுடைய கண்டினியூஷன்ல ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ்ல நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஞ்சம் அட்வான்ஸ்டு சம்ஸ் ஈக்குவேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இன்னைக்கு ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் முடிஞ்சிடும். நாளைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சர்க்கிள் பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ வாங்க கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரேஷியோ ஆஃப் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் a rectangle is 3:2 respectively. The respective ratio of its perimeter and area is 5:9. What is the breadth of the rectangle in meters அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் 3:2. நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் 3:2. சரியா? அச்செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு அவற்றின் விகிதம் என்னது? 5:9. வாட் இஸ் த பிரெத்? அகலம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பெரிமீட்டருக்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? ட்வைஸ் ஆஃப் எல் பிளஸ் பியா. ஸோ ட்வைஸ் ஆஃப் எல் பிளஸ் பி டிவைடட் பை ஏக்கு நமக்கு என்ன தெரியும்? எல் இன்ட்டு பி விச் இஸ் ஈக்குவல் டு 5/9 அப்படின்னு தெரியுமா? ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷன்லேருந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இங்கே எல் பி ரெண்டுமே தெரிஞ்சாதான் ஆப்ஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த பிரெத்? அப்போ ஆப்ஷனில் இருக்கிறது எல்லாமே பிரெத். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன்ல பி வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ L3 பி வந்து 2, அதாவது L3x பி வந்து 2x அப்படின்னு அர்த்தமா? ஸோ அப்போ B6 அப்படின்னா இங்கே என்ன வந்துடும்? எக்ஸோட வேல்யூ 3ன்னு கிடச்சிரும். அப்போ இங்கே 3 × 3 நமக்கு என்னது? 9. அப்போ L9 B6ன்னு போட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இங்கே 9 + 6ன்னு போட்டால் 15ன்னு வருமா? 15 × 2 30 அப்படின்னு கிடச்சிரும். இங்கே 9 × 6ன்னு போட்டால் 54. ஸோ 54. இப்போ இதை நான் 6ஆம் வாய்ப்பாடில் அடித்தா என்ன வரும்? 5 6 ஆர் 30, 9 6 ஆர் 54. அப்போ 5/9 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலாலேருந்து ஆப்ஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா ஃபார்முலாவை? இதை நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணி எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்? இங்கே எல் வந்து 3x 2x. ஸோ அப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ட்வைஸ் ஆஃப் 3x + 2x டிவைடட் பை 3x × 2x which is equal to 5/9. கரெக்டா? ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 3 + 2 என்னது? 5x. ஸோ 5x by 3x into x equal to 5/9 அப்படின்னு வந்துடும். இந்த x கேன்சல் ஆகிடும். இந்த 5 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே என்னது? இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3ன்னு வந்துருமா? அப்புறம் மிச்சம் இருக்குது இங்கே x, இங்கே 3 தான். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னா இங்கே பிரெத் என்னது? எனக்கு 2x. ஸோ 2 × 3 6 அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் போய் ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்குலர் லேண்ட் இஸ் 240 மீட்டர் ஸ்கொயர். பரப்பளவு, செவ்வகத்தோடைய பரப்பளவு 240 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏரியா வந்து 240. இஃப் 8 மீட்டர் இஸ் டிக்ரீஸ்டு ஃப்ரம் த லென்த் இட் வில் பிகம் அ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ லென்த் ஒரிஜினலாக இந்த ஏரியாவில் எனக்கு ஒரிஜினலாக ஒரு லென்த் பிரெத் இருந்திருக்குமா? அந்த லென்த்தை நான் என்ன பண்ணுறேன்? 8 மீட்டர் குறைக்கிறேன், டிக்ரீஸ் பண்ணுறேன். அதனுடைய நீள பக்கத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைக்கிறேன். குறைச்சா என்னவா மாறிடுது அப்படின்னா எனக்கு அது சதுரமாக மாறிடுது. நமக்கு செவ்வகத்தில் நம்ம எப்பயுமே என்ன சொன்னோம்? நீளம் எனக்கு ஜாஸ்தியாக இருக்கும், அகலம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? -8ன்னு பண்ணால் எனக்கு அது என்ன ஆயிடுது அப்படின்னா சதுரமாக மாறிடுது, ஸ்கொயராக மாறிடுது. அப்போது இங்கே எனக்கு பிரெத்தும் லென்த்தும் சேம் ஆயிடுது. அதான் மீனிங். கரெக்டாக? இப்போ என்ன கேட்குறாங்க? தென் த லென்த் அண்ட் பிரெத் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லென்த் பிரெத் என்ன அப்படின்றது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே லென்த் பிரெத் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் பிரெத் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்னது? லென்த்து தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு 8 குறைக்கிறப்போ அது ஸ்கொயராக மாறுது. இங்கே பாருங்க, இங்கே லென்த்து, இது பிரெத் அப்படி தானே சொல்லியிருக்காங்க. இது லென்த் கம்மியாக இருக்குது, அப்போ இந்த ஆப்ஷன் போயிடும். இது லென்த்து, இது பிரெத். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. நமக்கு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 240 வருதா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 12 × 8 நமக்கு 12 × 8 96 தானே வரும். ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ இங்கேயும் பாருங்க, நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? 160 தான் ஏரியான்னு வரும். ஆனால் இங்கே 240 இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனும் போயிடும்.
ஸோ அப்போ இங்கே ஏரியா என்னது இங்கே 20 12 அப்போ 20 12ன்னு போடுறப்போ 240 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ நான் இந்த 20லேருந்து 8 மீட்டர் கம்மி பண்ணுறேன் அப்படின்னா என்னது 20 - 8 12 பிரெத்தும் 12 அப்போ 12 × 12 எனக்கு சதுரமாகவும் மாறிடுச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆப்ஷன்ஸ்லேருந்து ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் லென்த் அண்ட் பிரெத் வந்து 23. செவ்வகத்தின் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள வேறுபாடு 23. அடுத்து பெரிமீட்டர் இஸ் 206 தென் இட்ஸ் ஏரியா இஸ். சுற்றளவு எனக்கு என்னது அப்படின்னா 206. அப்போ ஏரியா என்ன அப்படின்றது தான் நமக்கு கேள்வி. பரப்பளவு என்ன அப்படின்ட்டு. நமக்கு பெரிமீட்டர் என்ன தெரியும்? ட்வைஸ் ஆஃப் எல் பிளஸ் பின்னு தெரியுமா? விச் இஸ் ஈக்குவல் டு 206. இப்போ இதை ரெண்டாவது வாய்ப்பால் அடித்தா இங்கே என்னது 103 அப்படின்னு கிடச்சிடும். இப்போ எனக்கு எல் மைனஸ் பி 23, எல் பிளஸ் பி என்னது 103. இப்போ எனக்கு ஏரியா என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். ஏரியா என்னன்னு தெரியணும்னா லென்த் என்ன பிரெத் என்னன்னு தெரியணும். அப்போ இங்கே ஆப்ஷன்லேருந்து போகிறது கஷ்டம். அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதை செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன்னா எல் மைனஸ் பி ப்ளஸ் எல் ப்ளஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு 23 + 103 அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். அப்போ 2L = 126 அப்படின்னு வந்துடும். அப்போ எல்லோட ஆன்சர் என்னது? எனக்கு 63ன்னு கிடச்சிருச்சா? ஸோ எல்லோட ஆன்சர் 63. இங்கே பி எல் மைனஸ் பி வந்து 23, எல்லோட ஆன்சர் 63 அப்படின்னா இந்த 23 இங்கே வந்துருச்சு அப்படின்னா -23 = பின்னு வரும். அப்போ பி = 40 அப்படின்னு கிடச்சிருமா? ஸோ பி 40, எல் வந்து 63. அப்போ 63 × 40. ஸோ 3 4s are 12, மிச்சம் 1. இது 24 + 1 25. ஸோ 2520 தான் ஆன்சர். ஸோ அப்போ நமக்கு ஈக்குவேஷன்லேருந்து சால்வ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும், ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சம்மில் நமக்கு ஆப்ஷன்லேருந்து போகிறது ஈஸியாக இருக்கும், ஒரு சம்மில் ஈக்குவேஷன் போடுறது தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 27 மீட்டர் லெஸ் தேன் த லென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவ்வகத்தின் அகலம் அதன் நீளத்தை விட 27 சென்டிமீட்டர் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகலம் வந்து என்னது? நீளத்தை விட 27 சென்டிமீட்டர் குறைவு. அப்போ அகலம் = நீளம் - 27. பெரிமீட்டர் இஸ் 3 மீட்டர் 6 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் என்னது? 3 மீட்டர் 6 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் மீட்டராக மாற்றணும், இல்லைனா சென்டிமீட்டராக மாற்றணும். ஸோ இப்போ நான் மீட்டராக மாற்றினா என்னது? 1 சென்டிமீட்டர் = 100 மீட்டரா? சாரி, 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். இப்போ இதை சென்டிமீட்டராக மாற்றினா என்ன வரும்? 300ன்னு வரும். இது 6, அப்போ 306 சென்டிமீட்டர். இங்கேயும் எனக்கு சென்டிமீட்டரில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதனால் எல்லாத்தையும் சென்டிமீட்டராக மாற்றிக்கிறேன். இப்போ நமக்கு என்னது? இங்கே பெரிமீட்டர் என்ன தெரியும்? ட்வைஸ் ஆஃப் எல் பிளஸ் பி = 306 அப்படின்னு தெரியும். இப்போ நமக்கு லென்த் என்னது பிரெத் என்னதுன்னு தனித்தனியாக தெரியணும். ஸோ இங்கே டிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு 27 இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் நமக்கு இந்த மாதிரி கொஸ்டினில் டிஃபரன்ஸ் 27 இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம அதுலேருந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எல்பியை இங்கே பெரிமீட்டர் எடுத்தால் 306 வருதான்னு பார்த்து தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்வைஸ் ஆஃப் எல் ஆன்சர் எல் அப்படியே வச்சுக்கலாம். பி என்னது? எல் - 27 விச் இஸ் ஈக்குவல் டு 306. இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்னது? 1 5 அதுக்கப்புறம் 3 153ன்னு வந்துருமா? அப்போ 2L = 153 + 27. ஸோ இந்த 3 இந்த 7னா 16 கிடச்சிடும். 160, ஸோ 180. அப்போ 2L = 180, எல் வந்து 90 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ எல் 90 இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியருங்களா? அடுத்தது பாருங்கள், ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் டு தட் ஸ்கொயர் ட்ரான் ஆன் இட்ஸ் டயக்னல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சதுரத்தின் பரப்புக்கும், ஸோ சதுரத்தின் பரப்புனா ஏரியா ஆஃப் ஸ்கொயர், அதனுடைய மூலை விட்டம் வழியாக வளைப்படும் சதுரத்தின் பரப்பத்திற்கும் உள்ள விகிதம், மூலை விட்டம் வழியாக வரையப்படும் சதுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு சதுரம் எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். ஸோ சதுரத்தோட மூலை விட்டம் டயக்னல் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஸோ இந்த டயக்னல் வச்சு நான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு ஸ்கொயர் வரைகிறாங்க. ஸோ அது ரெண்டுத்துக்குமான ஏரியா ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? இது ஏ, இது ஏ, அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ மூலை விட்டம் வச்சு வரைகிற சதுரத்துக்கு இங்கே சைடு என்னவா இருக்கும்? டி. டி வந்து ஏ × √2வா? டி வந்து ஏ × √2.
அப்போ இங்கே டிவைடட் பை ஏ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர்னா என்னது 2வா? ஸோ ஏ ஸ்கொயர் இன்ட்டு 2. ஸோ இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ 1:2 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அடுத்தது பாருங்க, இஃப் சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 4 சென்டிமீட்டர். ஒரு சதுரத்தின் பக்கம் 4 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது அதன் பரப்பளவு 60 ஸ்கொயர் சென்டிமீட்டராக அதிகரிக்கிறது. ஸோ சைட் ஆஃப் அ ஸ்கொயர் எனக்கு என்னவாகுது அப்படின்னா 4 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறாங்க. ஒரிஜினலாக ஒரு சைடு இருந்திருக்கும், ஏன்னு வச்சுக்கலாம். அதை என்ன பண்ணுறாங்க, 4 சென்டிமீட்டர் கூட்டுறாங்க. அப்படி கூட்டுறப்போ ஏரியானா நமக்கு ஒரிஜினலாக என்ன இருந்திருக்கும், ஏ ஸ்கொயர்னு இருந்திருக்குமா, அது என்னவாகுது, இன்க்ரீசஸ் பை 60. அப்போ சைட் ஆஃப் அ ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரிஜினலாக இருந்த சைட் ஆஃப் அ ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதை ஈக்குவேஷன் மாதிரி எழுதலாமா? ஸோ ஒரிஜினலாக ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னவா இருந்திருக்கும், ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருந்திருக்கும். இப்போ எனக்கு புதுசாக என்னவா மாறி இருக்கு, ஏ ப்ளஸ் 4ஆக மாறி இருக்கு. ஸோ ஏ ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயராக மாறி இருக்கு. ஸோ அது பழசை விட என்னவா இருக்கு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 60யா மாறி இருக்கு. ஓகேவா? இது ஒரிஜினலாக இருந்துச்சு, இதில் ஒரிஜினலாக இருந்த ஏரியாவை விட எனக்கு 60 கூடியிருக்கு. ஸோ அந்த ஏரியா. இது சைடு வச்சு நான் எழுதியிருக்கிற ஏரியா. ஸோ அந்த 2 ஏரியாவையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ இது 2 இதுலேயும் எனக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், ஆப்ஷன்லேருந்து போகலாம், இல்லை சால்வும் பண்ணலாம். ஓகேவா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு ஏ இன்ட்டு 4 அப்படின்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 60. ஸோ இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா? ஸோ அப்போ இந்த 16 அந்த சைட் போச்சுன்னா மைனஸில் வந்துருமா? ஸோ 8a ஈக்குவல் டு 60 மைனஸ் 16 44. அப்போ a ஈக்குவல் டு 44/8. 5 4s ஆர் நமக்கு 40 அப்படின்னு வரும். திரும்ப ரிமைண்டர் 4 0, திரும்ப 5 4s ஆர் 40. ஸோ 5.5 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம ஆப்ஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஒன்றுனா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஹேவிங் ஏரியா ஈக்குவல் டு 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சைடு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது சைடு ரேஷியோ 4:9. எப்பயுமே ஜாஸ்தி இருக்கதா நமக்கு லென்த். ஸோ இது லென்த்து, இது பிரெத். இப்போ என்ன கேட்குறாங்க, பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர்னா என்னது, ட்வைஸ் ஆஃப் எல் பிளஸ் பி தான் என்னன்னு தெரியணும். கரெக்டா? இப்போ இங்கே ஏரியா என்னது, லென்த் இன்ட்டு பிரெத் ஈக்குவல் டு 144. ஸோ இங்கே லென்த் வந்து 9x, பிரெத் வந்து 4x. ஸோ 9x இன்ட்டு 4x ஈக்குவல் டு 144. இதை என்ன பண்ணலாம், நம்ம 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1ல் 9ன்னு வரும், மிச்சம் 5 6. ஸோ அப்போ இந்த 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னா இங்கே என்னது, எனக்கு 4 2s are 8, 9 2s are 18 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ அப்போ இங்கே 8 + 18 அப்படின்னு போட்டால் போதுமா? ஸோ 26 இன்ட்டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு 52. ஸோ இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். ஏன்னா பெரிமீட்டரில் எனக்கு லென்த் பிரெத் ரெண்டுமே தேவைப்படும். ஸோ அதனால நம்ம கண்டுபிடிச்சி போடுற மாதிரி தான் இருக்கும், ஆப்ஷன்லேருந்து போட முடியாது. ஸோ எப்படி கண்டுபிடிச்சும் சால்வ் பண்ணணும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிளியருங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 2 centimeter greater than the breadth. ஸோ லென்த் வந்து எனக்கு length of a rectangle is 2 centimeter greater than the breadth. அப்போ length breadth plus 2. ஸோ breadth plus 2. If area of rectangle is 80 centimeter, area வந்து 80 centimeter square, length breadthும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே L into B equal to 80 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இங்கே Lக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், B plus 2 into B equal to 18 போடலாம். இல்லை ஆப்ஷன்லேருந்து போகலாமா? எனக்கு Lக்கும் Bக்கும் டிஃப்ரென்ஸ் 2 2 2 எல்லா ஆப்ஷன்லையுமே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை மட்டும் வச்சு பண்ண முடியாது. அடுத்து ஏரியா வந்து 80 அப்படின்னு பார்க்கணும். இங்கே 8 6 are 48, 6 4s are 24, 12 into 10 120ன்னு வந்துடும். இங்கே மட்டும் தான் 80, 10 into 8 80 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் A is the correct answer. அடுத்தது பாருங்க, in a rectangle if length is increased and breadth is reduced by 3 centimeter, area is reduced by 18 centimeter square. ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அந்த ரெக்டாங்கிளோடைய நீளம் 3 சென்டிமீட்டர் அளவு அதிகரிக்கப்பட்டு
அகலம் 3 சென்டிமீட்டர் அளவு குறைக்கப்பட்டால் நீளம் என்ன பண்றாங்க 3 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்றாங்க, அகலம் என்ன பண்றாங்க 3 சென்டிமீட்டர் குறைக்கிறாங்க. அப்போ பரப்பளவு என்னவாகுது 15 சென்டிமீட்டர் குறையுது. அப்போ ஏரியா என்னவாகுது 15 சென்டிமீட்டர் குறையுது ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ a minus 15. அடுத்து என்னது if length is reduced by 1 centimeter, length 1 சென்டிமீட்டர் குறையுது, breadth is increased by 2 சென்டிமீட்டர். அப்போ b plus 2 மாறுது. ஏரியா என்ன நடக்குது is increased by 14. ஸோ ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ plus 14. ஆக்சுவல் லென்த் அண்ட் பிரெத் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே லென்த்து பிரெத்து தான். இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 13 10, எல் இருக்கிற இடத்துல 13, பி இருக்கிற இடத்துல 10, 2 ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா, அப்போ இங்கே 13 இங்கே 10 போட்டால் இங்கே என்ன வந்துடும் 16, 16 இங்கே என்னது 7. ஸோ 16 into 7 equal to a minus 15. a minus 15 என்னது இங்கே 130, 130 minus 15 அப்படின்னு போடணும். ஸோ 130 minus 15. ஸோ 130 minus 15 நமக்கு என்ன கிடைச்சிடும் 115. இப்போ இங்கே 16 into 7 போட்டிருக்கோமா, ஸோ அப்போ இங்கே நமக்கு சரியா வருதா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ புரியுதுல, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி எல் பிளஸ் 3 பி மைனஸ் 3 பண்ணுறப்போ எனக்கு ஒரிஜினல் ஏரியாவை விட என்னவாகுது 15 இல்லை 18. ஸோ 18 என்னவாகுது கம்மியாகுது. ஸோ அடுத்த கண்டிஷனில் எனக்கு லென்த் 1 குறையுது, பிரெத் 2 கூடுது. அப்போ என்னவாகுது எனக்கு ஏரியா 14 கூடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஆப்ஷனில் எல்பி இருக்குது, அதை வச்சு தான் செக் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே எல்லு இங்கே 18 அப்படின்னா இங்கே என்ன வந்துடும் 130 minus 18 அப்படின்னா 130 minus 18னா 112 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ 112னா இங்கே 20 10, ஸோ 112 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே 16 7னா 42 4 112. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் கண்டிஷன் இங்கே என்னது 13 minus 1 12, இங்கே 10 plus 2 ஸோ 12. அப்போ இங்கே ஒரிஜினலாக இருக்கிற ஏரியா என்னது 130, 130 plus 14 144. இந்த பக்கமே என்னது 12 into 12 144. 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ எனக்கு சப்போஸ் ஆப்ஷன் ஏ வரல அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற வேல்யூஸ் வச்சு பேஸாக வச்சு நமக்கு பிசிடியில் எது கிட்ட ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும். கரெக்ட், ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ஹாவ் ஈக்குவல் ஏரியாஸ் இஃப் their perimeters are p1 p2 respectively then அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அது ரெண்டுத்துக்கு ஈக்குவல் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் 100ன்னு வச்சுக்கலாமா, 100 சென்டிமீட்டர் ஸ்கொயரோ மீட்டர் ஸ்கொயரோ வச்சுக்கலாம். இது A2 100. இப்போ ரெண்டு ஏரியாவும் ஈக்குவல். இப்போ இந்த ரெண்டு P1ஐயும் P2வையும் கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு இங்கே ஏ வந்து ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயரா, அப்போ இது 10 இது 10 அப்படின்னா 100ன்னு வந்துடும். இப்போ இங்கே 100ன்னு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 4 இங்கே 25ன்னு வச்சுக்கலாமா, அப்ராக்சிமேட்டாக வச்சுருக்கேன். ஸோ 25 into 4 100ன்னு வந்துடும். இப்போ இங்கே பெரிமீட்டர் என்னது 4a, அப்போ 4 into 10 40. இங்கே பெரிமீட்டர் என்னது ட்வைஸ் ஆஃப் எல் பிளஸ் பியா, ஸோ எல் 25 பி 4. அப்போ 25 + 4 29, கரெக்டா. 29 into 2னா 58 தான் வரும். இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, P1 40, இது 58. அப்போ பெரிமீட்டர் எங்கெங்க ஜாஸ்தியாக இருக்கு, ரெக்டாங்கிளில் ஜாஸ்தியாக இருக்கா. ஸோ P1 less than P2. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஷினுக்கு மேக்ஸிமம் வேல்யூ அசியூம் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். சரியா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. அதை விட்டுட்டு அந்த தியரிட்டிக்கல் பார்ட்டையே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்க, பெரிமீட்டர் ஆஃப் 2 ஸ்கொயர்ஸ் 40 32. 2 ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் 1 2, அதனுடைய பெரிமீட்டர் வந்து 40. இங்கே இன்னொரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் வந்து 32. Perimeter of a third square whose area is equal to difference between the area of 2 square. Perimeter of 3 இருக்கு போல, perimeter of 3வது ஸ்கொயர் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே இன்னொரு கண்டிஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க, whose area. ஸோ 3வது ட்ரையாங்கிள்னு வருது பாருங்க, சதுரத்துடைய ஏரியா என்னது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏரியா ஆஃப் 2 ஸ்கொயர்ஸ், அதாவது A1 minus A2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே பெரிமீட்டர்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிச்சிடலாமா, அதாவது சைடு 4A1 = 40. அப்போ இதை கேன்சல் பண்ணால் A1 வந்து 10, அப்போ ஏரியா வந்து 100 அப்படின்னு கிடச்சிருமா.
இங்கே ஈக்குவல் டு 4a2 அப்படின்னு போட்டால் நமக்கு இங்கே என்னது 8 அப்படின்னு வரும். ஸோ 8 வந்து 8 ஸ்கொயர் பண்ணால் 64. அப்போ இங்கே 100 மைனஸ் 64 ஈக்குவல் டு 36. இதுதான் எனக்கு தேர்டு ஸ்கொயருடைய ஏரியா. ஏ வந்து 30, A3 வந்து 36 அப்படின்னா சைடு என்ன வந்துடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 6ன்னு கிடச்சிருமா. இப்போ இங்கே பெரிமீட்டர் வேணும்னா 4 × 6 4a இல்லையா. ஸோ 4a வந்து 4 × 6 24. ஸோ கொடுத்துருக்கிறதா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணி ஈக்குவேஷனாக எழுதிடணும். ஓகே. ஸோ இஃப் சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 5 cm, ஏரியா இன்க்ரீசஸ் பை 165, தென் த சைட் ஆஃப் அ ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரிஜினலாக ஒரு ஸ்கொயர் இருந்திருக்கு, அதனுடைய சைடு ஏ. அதை என்ன பண்ணியிருக்காங்க, இஸ் இன்க்ரீஸ்டு பை 5. இப்போ ஏவா இருந்தப்போ எனக்கு ஸ்கொயர் என்னவா, சாரி ஏரியா என்னவா இருந்துச்சு, ஏ ஸ்கொயர். இப்போ ஏ + 5 இருந்தப்போ எனக்கு ஏரியா என்னவா இருக்கும், ஏ + 5 ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்க என்னது, எனக்கு முன்னாடி இருந்த ஏரியாவோட 165 ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த முன்னாடி இருந்த ஏரியா ஏ ஸ்கொயர் + 165 அப்படின்னு போடணும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டால் a ஸ்கொயர் + b ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் + 2ab 2 × 5 × a அப்படின்னு வரும். ஸோ 10a which is equal to a ஸ்கொயர் + 165. ஸோ இந்த a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா. ஸோ இங்கே வேற என்ன இருக்கு, எனக்கு 10a, இந்த 25 அங்கே போச்சு அப்படின்னா என்னது, 10a ஈக்குவல் டு 165 மைனஸ் 25னா 165 மைனஸ் 25னா என்ன வந்துடும், 140 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ 140 கிடச்சிட்டா இந்த 0 0 போயிடும். அப்போ ஏ சைடு என்ன கிடச்சிடும், 14 cm. ஓகேவா. ஸோ ஒரே ஃபார்முலாவை தான் திரும்ப 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 மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்தது பாருங்க, ஏரியா ஆஃப் த பாத் வச்சு ஒரு வித்தியாசமான கொஷின். இந்த கொஷின் மேக்ஸிமம் கேட்குறாங்க, அதனால இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. லென்த் ஆஃப் த பில்டிங் வந்து 40 மீட்டர், பிரெத் வந்து 20 மீட்டர். ஸோ அப்போ அது வந்து ஒரு செவ்வகம் அப்படின்னு தெரியுதா. லென்த் வந்து 40, பிரெத் வந்து 20. A path of width 1 meter is made all around the building outside. பில்டிங்க்கு வெளியில எனக்கு ஒரு பாத் மாதிரி பண்றாங்க, ஆல் அரவுண்ட் த பில்டிங். ஓகேவா. ஸோ அந்த பாத்தோடைய விட்த் என்ன சொல்லியிருக்காங்க, 1 மீட்டர்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ இது ஒரு 1 மீட்டர், இது ஒரு 1 மீட்டர். அப்போ இங்கே ஒரு 1 மீட்டர், இங்கே ஒரு 1 மீட்டர். ஓகேவா. கட்டிடத்தை சுற்றி வெளியில் 1 மீட்டர் அகலத்திற்கு பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் பாத் தான் கேட்குறாங்க. இந்த பாத்தோடைய ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், டோட்டல் ஏரியா, அதாவது இந்த வெளியில இருக்குல்ல, இந்த டோட்டல் ஏரியால இருந்து இந்த உள்ள இருக்கிற இந்த ரெக்டாங்குலர் பில்டிங் உடைய ஏரியாவை மைனஸ் பண்ணிக்கலாமா. ஸோ டோட்டல் ஏரியால இருந்து மைனஸ் ஏரியா ஆஃப் பில்டிங் பண்ணா போதும். ஏரியா ஆஃப் பில்டிங் நமக்கு தெரியும் என்னது, 40 × 20 அப்படின்னு போட்டுருவோம். அடுத்து இப்போ டோட்டல் ஏரியா என்னது, இது 40 அப்படின்னா இது ஒரு 1, இது ஒரு 1, அப்போ லென்த் வந்து 42. கரெக்டா. இப்போ அடுத்து இது 20 அப்படின்னா இது ஒரு 1, இது ஒரு 1னா 22 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 42 × 22 மைனஸ் 40 × 20. அப்போ 4 2s are 8, ஸோ 800 அப்படின்னு கிடைச்சிரும். இங்கே 42 22 என்னது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 42 × 20 தனியாக பண்ணிக்கலாம், அடுத்து 42 × 2 தனியாக பண்ணிக்கலாம். ஸோ 42 × 2 84ன்னு வந்துடும். இங்கே 840 84 அப்படின்னா என்ன வந்துடும், 924. ஸோ 924 மைனஸ் 800. அப்போ ஏரியா ஆஃப் த பாத் என்னது, 124 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இதே மாதிரி நமக்கு சர்க்குலர்லையும் கேட்பாங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரெக்டாங்கிள்லையும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்கூல் ஆடிட்டோரியம் இஸ் 45 மீட்டர் லாங் அண்ட் 27 மீட்டர் வைட். ஸ்கூலில் ஆடிட்டோரியம் இருக்கு, அது என்னது, எனக்கு 45 மீட்டர் நீளம், வித் அகலம் வந்து 27. திஸ் ஆடிட்டோரியம் இஸ் சரௌண்டட் பை அ வெராண்டா ஆஃப் வித் 3 மீட்டர் ஆன் அவுட் சைட். அவுட் சைடில் ஒரு வெராண்டா இருக்கு அந்த ஆடிட்டோரியமை சுற்றி. ஸோ அந்த வெராண்டாவோட சைடு என்னது, எனக்கு 3 மீட்டர். அப்போ இது 3, இது 3, இது 3, இது 3. ஏரியா ஆஃப் வெராண்டா கேட்குறாங்க. போன வாட்டி போட்டால் அதே தான். டோட்டல் ஏரியாவிலேருந்து நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் அந்த ஆடிட்டோரியமுடைய ஏரியா. ஆடிட்டோரியமுடைய ஏரியா என்னது, 45 × 27. டோட்டல் ஏரியா என்னது, இது 45 அப்படின்னா இது +3 +3, ஸோ 6, ஸோ 51 இன்ட்டு இது 27னா இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 3, ஸோ 27 + 6 33. ஸோ 51 × 33 மைனஸ் இந்த வேல்யூ பண்ணணும். ஓகேவா. ஸோ பண்ணிட்டு இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறீங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. ரெக்டாங்குலர் கிரவுண்ட் இஸ் 80 மீட்டர் லாங் அண்ட் 60 மீட்டர் ப்ராட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்டாங்குலர் கிரவுண்ட் இருக்கு. ஸோ அதோடைய
லென்த் வந்து இது 80 மீட்டர், இது வந்து 60 மீட்டர் அகலம். It has two crossroads of equal width. One is parallel to the length and other is parallel to the breadth. ஸோ இங்கே என்னது 2 கிராஸ் ரோடு இருக்கு. ஒன்று வந்து parallel to the length. ஓகேவா, லென்த்துக்கு இணையா இருக்கு. ஓகேவா, ஸோ parallel to the length. ஸோ இதுதான் லென்த்துக்கு parallel ஒரு கிராஸ் ரோடு. அடுத்து இன்னொன்று என்னது, எனக்கு அகலம், இதான அகலம், இந்த அகலத்துக்கு parallel இன்னொரு கிராஸ் ரோடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த ஏரியா ஆஃப் திஸ் ரோடு வந்து எனக்கு 675, இந்த ரோடுடைய ஏரியா 675. இப்போ அந்த விட்த் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதாவது இந்த விட்த் என்னன்னு அதுதான் நமக்கு தெரியாது, இது எக்ஸ். ஸோ இந்த விட்த் என்னன்னு தெரியாது, எக்ஸ். ஓகேவா, இப்போ ஏரியா ஆஃப் த ரோடு நமக்கு என்ன எழுதலாம், இங்கே இந்த ஃபர்ஸ்ட் ரோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 80, இதுதான் லென்த்து. ஸோ இது லென்த் 80 இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. ஸோ 80 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் அடுத்து இந்த ரோடுடைய ஏரியா எழுதுகிறப்போ என்ன வரும், இந்த ஏரியா ரோடுடைய ஏரியா இது வந்து 60, இது வந்து எக்ஸ். ஸோ 60 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு கிடச்சிடும். ஸோ ப்ளஸ் இப்போ நான் 2 பக்கம் எடுத்தப்பையும் இது வந்து 2 வாட்டி கவர் ஆயிடுச்சு இந்த சென்டர். அப்போ இதை மைனஸ் பண்ணுவோம். அப்போ இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ். ஸோ இது ஸ்கொயர் மாதிரி இருக்கா, அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு என்னது 675ன்னு வரும். அப்போ 80x + 60xனா 140x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 675. இப்போ இங்கே ஆப்ஷன்லேருந்து ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா அதான் நமக்கு என்னது, அந்த ரோடோடைய விட்த் அகலம் அப்படின்னு தெரிஞ்சிடும். இதை அப்புறமா உட்காந்து நீங்கள் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிலாம் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஓகேவா, ஸோ இங்கே ஆப்ஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். இப்போ 5 பாருங்கள், 140 இன்ட்டு 5, ஸோ 22, இங்கே வந்து 20, ஸோ 2 7ன்னு வரும். ஸோ 700. இப்போ இங்கே என்ன வந்துடும், 5 ஸ்கொயர் 25ஆ, ஸோ 700 மைனஸ் 25 675 அப்படின்னு சால்வ் ஆகிடும், ஈக்குவேட் ஆகிடும். ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரூம் ஆர் 8 and 5 சென்டிமீட்டர். ஸோ லென்த் வந்து 8, பிரெத் வந்து 5. A red color border of uniform of width 0.4 centimeter has been painted on all around its on inside. உள் பக்கமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 0.4 மீட்டர் அந்த பார்டரில் பெயிண்ட் பண்ணுறாங்க ரெட் கலரில். ஓகேவா, இந்த பெயிண்ட் பண்ண பார்டர் ரெட் கலர் 0.4 உள் பக்கமா. இப்போ ஏரியா ஆஃப் த பார்டர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ டோட்டல் ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணால் போதும், ரூமோட ஏரியாவை. ரூமோட ஏரியா 8 × 5, டோட்டல் ஏரியா என்ன வந்துடும், டோட்டல் ஏரியா தான் நமக்கு என்னது 8 × 5 இல்லையா. ஸோ டோட்டல் ஏரியா தான் 8 × 5. இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுலேருந்து தான் மைனஸ் பண்ணும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணோன்னா என்னது 8, இது 0.4, இதுவும் 0.4. அப்போ 8 மைனஸ் 0.4 மைனஸ் 0.4, அதாவது 8 மைனஸ் 0.2ன்னு வரும். ஸோ 7.2. அதே மாதிரி இங்கே இது 5, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.4, இந்த டிஸ்டன்ஸ் 0.4ன்னு இருக்கும். அப்போ 5 மைனஸ் 0.8 நமக்கு என்னது 4.2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 40 மைனஸ் 7.2 இன்ட்டு 4.2 அப்படின்னு பண்ணணும். ஓகேவா, ஸோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு நீங்கள் அப்புறமா கால்குலேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்தது ஒரு வித்தியாசமான சம்மு. வாட் இஸ் த டோட்டல் ஏரியா ஆஃப் 8 ஸ்கொயர் whose sides are 5, 6, 7 up to 12. ஸோ 8 ஸ்கொயரோடைய டோட்டல் ஏரியா கேட்குறாங்க. ஸ்கொயரோடைய ஏரியா என்னது ஏ ஸ்கொயர். அப்போ 8 ஸ்கொயர் என்னது 5 ஸ்கொயர் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது இருக்க ஸ்கொயருக்கு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர், அப்படியே எனக்கு 12 ஸ்கொயர். இதான் எனக்கு என்னது டோட்டல் ஏரியா ஆஃப் 8 ஸ்கொயர். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வந்திருக்கணுமே, என்ன ஃபார்முலா, சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஞாபகம் இருக்கா, முதல் இயல் எண்களின் கூடுதல், சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1/2. ஓகேவா, அடுத்தது என்னது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் which is equal to n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1/6 அப்படின்னு இருக்கும். அடுத்து சம் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் which is equal to n இன்ட்டு n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாலாம் இருக்குல்ல, ஸோ அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு இங்கே எப்படி இருக்கும் 1 + 2 + 3 up to n வரைக்கும் இருக்கும். இங்கே சீரியஸ் எப்படி இருக்கும் 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் up to n ஸ்கொயர் வரைக்கும் இருக்கும்.
இங்கே சீரியஸ் எப்படி இருக்கும் 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் அப் டு n கியூப் வரைக்கும் இருக்கும். பட் ஆனால் நமக்கு இந்த கொஷினில் பாருங்களேன் 5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி மாற்றி எழுதணும். எப்படி மாற்றி எழுதணும்? இதை 1லேருந்து எழுதலாமா? 1 + 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 12 ஸ்கொயர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? எனக்கு இங்கே 5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 4 வரைக்கும் இருக்கிறத மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். இங்கே என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்கொயர் வந்திருக்குல்ல, ஸோ இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் n, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ 12. இங்கே அதே ஃபார்முலா என்னோட வேல்யூ 4. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ n வந்து 12, n + 1 12 + 1 13. இங்கே 2 × 12 24, 24 + 1 25/6 மைனஸ் அடுத்து n வந்து இங்கே 4, n + 1 5. ஸோ 2n + 1னா 8 + 1 9 அப்படின்னு இருக்கும் டிவைடட் பை 6. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இதே டைப்பில் தான் அடுத்த கொஷினும் இருக்குது. இங்கே ஆன்சரும் டிக் பண்ணியிருக்கோம். அதே ஆன்சர் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சர்க்கிள், செமி சர்க்கிள், குவார்ட்டர் சர்க்கிள், அது ரிலேட்டட் சம்ஸ் எல்லாமே நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.